Reliance Digital Shop. Save and repeat. Sale 10% உடனடி தள்ளுபடி. 1/1/2025 இதனுடைய எஃபெக்ட் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். எனவே இந்த பொது பலன்கள் அதில் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய பரிகாரங்கள் வருடம் முழுவதும் அந்த ராசிக்காரர்கள் கடைபிடிப்பதும், அப்புறமாக மாதம் நாம் தமிழ் மாதத்திற்கு உண்டான பலன்களை சொல்லுகின்ற சமயத்தில் அதில் சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடுகளும், ஏன்னா மாத கிரகங்கள்லாம் கொண்டு சூரியனுடைய அமைப்பில் தான் தமிழ் மாதம் வரும். சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரை அதில் ஒவ்வொரு மாதத்திற்கு உண்டான அந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரங்களையும் பார்ப்பதனால் கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் வரும். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லாம் நல்லதும் எல்லாம் சந்தோஷத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் பயம் கலந்த அமைப்பெல்லாம் மாறி டிப்ரெஷன்லாம் மாறி சந்தோஷத்துடன் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல குருநாதரான மந்திராலய மகானான ஸ்ரீ ராகவேந்திரை மனதார பிரார்த்தனை செய்து இந்த 2025ஆம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களை பற்றி பார்ப்பது முன்பாக பொது பலன்களை பார்ப்போம். இந்த 2025ஆம் ஆண்டு திருக்கணிதத்தின்படி குரு பயிற்சி உண்டு. வாக்கிய திருக்கணிதத்தின்படி ராகு கேது பயிற்சி உண்டு. திருக்கணிதத்தின்படி சனி பயிற்சி உண்டு. சனிவாரவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதாவது திருக்கணிதத்தின்படி 29/3/2025. அடுத்ததாக அதற்கு அடுத்த பயிற்சியாக வரக்கூடியது குரு பயிற்சி 14/5/2025. நான் சொல்வதெல்லாம் திருக்கணிதத்தின்படி. அதுக்கடுத்து வரக்கூடிய பயிற்சி ராகு கேது, அது 18/5/2025. இதில் வாக்கியபடி இருக்கக்கூடிய பயிற்சிகளில் குருவும் ராகுவும் உண்டு. இந்த வருஷத்தில் சனி மட்டும் வாக்கியத்தின்படி 6/3/2026 தான். கிட்டத்தட்ட திருக்கணிதத்தில் சனி பயிற்சியை முடிந்து ஒரு வருடம் பிறகுதான் வாக்கியத்தில் சனி பயிற்சி. அது ஜோதிடர்களுக்கு உண்டான விஷயம். இதை வைத்து தான் பொது பலன். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த வருடம் மீனமான குரு வீட்டுக்கு வர்றார். அந்த இடத்துல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து 5 கிரக சேர்க்கையெல்லாம் உண்டு. ஏற்கனவே தனுசுல 5 கிரக சேர்க்கையெல்லாம் சேர வச்சு தான் உலகத்தில் கொரோனா கிரணா எல்லாமே பார்த்தோம். குரு வீடில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம். குரு நட்சத்திரம் புரட்டாதியும் கொஞ்சம் இருக்கிறது அங்கே, அதே போல் உத்திரட்டாதியும் இருக்கிறதையும் ஞாபகத்தில் வச்சு. அடுத்தது மிதுனத்துக்கு குரு போகிறார். கும்பத்துக்கு சனி வீட்டுக்கு ராகு வராரு. சூரியன் வீட்டுக்கு கேது போகிறார். பல நாடுகள் உலகத்தில் பிரியமா அண்டை அயல் நாடுகள்லாம் இருக்குல்ல நம்ம சுற்றி, ஒரே கலவரம் ஒரே பதட்டம். இந்தியாவுக்கு இதனால் தலைவலியாக இருக்கும். ஏன்னா இந்தியாவிலையும் நிறைய பிரிவினைவாதிகள் அதிகம் தானே. அந்த சக்திகள்லாம் சிலர் திடீர்னு ரொம்ப தெம்பாகும். தீவிரவாதம்லாம் அடங்கி இருந்தாலும் திருப்பி தலை தூக்கும். மத்தியில் ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது தேசிய பிரச்சனை. செக்யூரிட்டி அதிகப்படுத்தும். கண்டிப்பாக பண்ணணும். ஜோதிடத்தில் என்ன தெரியுதோ நாங்கள் சொல்கிறோம். கெட்டது நடக்கலைன்னா சந்தோஷம். ஆனால் கெட்டது நடந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம்னு யோசிப்பார். மெடிக்கலில் புரட்சி நடக்கும். மெடிக்கல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் 25ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டு 28ஆம் ஆண்டு 29ஆம் ஆண்டு 30ஆம் ஆண்டு 31ஆம் ஆண்டுக்கெல்லாம் பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்ணே தெரியலனாலும் நீ கவலைப்பட வேணாம், அதுக்கு ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சிருவாங்களாம். இதயத்தில் பிரச்சனையா அதுக்கு கண்டுபிடிச்சிருவாங்களாம். கிட்னியில் பிரச்சனையா அதுக்கு கண்டுபிடிச்சிருவாங்களாம். முதுகு தண்டுவிடமா மூளைக்கு பிரச்சனையா, நடக்க முடியல கோமால இருக்காங்க எல்லாத்துக்கும் கண்டுபிடிப்பாங்களாம். மருத்துவத்தில் புரட்சி வரும். ஏன்னா புதன் வீட்டில் குரு வரார். புதன் வீட்டிலேருந்து குரு அடுத்தது சந்திரன் வீட்டுக்கு குரு போகிறார். அடுத்தது சூரியன் வீட்டுக்கு குரு போகிறார். அடுத்தது திருப்பி புதன் வீட்டுக்கு கன்னிக்கு 4 வருஷம் இடைவெளியில் திருப்பி புதன் வீட்டுக்கு குரு வரார். இந்த 4 வருஷமும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், வண்டி வாகனம் டெவலப்மெண்ட், தண்ணியில் ஓடுற வண்டி, காற்றுல ஓடுற வண்டி. பெட்ரோல் நாடுகள்லாம் பயப்படணும். சும்மா கொஞ்ச நாள் எவ்வளோ வருஷம் 60 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல. 60 வருஷம் உலகத்திலே உங்களை நம்பி தானே இருந்தோம். பெட்ரோலு டீசலு எல்லாமே இருந்தீங்கல்ல. எலக்ட்ரிக்கலில் ஓடுற வண்டி, தண்ணியில் ஓடுற வண்டி எல்லாமே வரும். ரோபோட் டெக்னாலஜி, மனிதனுக்கு எளிவாக பயணம் செல்லக்கூடிய விஷயங்கள், ஏன்னா பிரம்மாண்டமாக்கிடும். ட்ரோன் டெக்னாலஜி, இந்த ட்ரோனால் நிறைய கஷ்டங்களும் வரும்.
பெரிய பெரிய இடத்தை அடிக்கிறது, பாம் வைக்கிறது, கப்பல்கள் நிறைய சேதமாகுமா. அந்த கடல் மார்க்க பயணங்கள்லாம் சனி குரு வீட்டில் இருக்கிறதுனால கப்பல் போகிறதுக்கெல்லாம் பயணங்கள்லாம் பயப்பட வேண்டியதாகிடுமா. பயணியர்கள் அதை பயணம் செய்யக்கூடிய, மக்கள் பயணம் செய்யக்கூடிய, உல்லாசம் பயணம் செய்யக்கூடிய கப்பல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்களாம். அப்போ என்ன ஆகும், உலகத்தை பயமுறுத்துறது, டூரிசம் அடிபடுறது, ரொம்ப டூரிசமான நாடுகளில் போட்டு நோண்டுறது, அவங்க வியாபாரத்தை படுக்க வைக்க சொல்றது. கேரளாலாம் டூரிசம், கோவாலாம் டூரிசம், ஸ்ரீலங்காலாம் டூரிசம், அதே போல் ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் எல்லாமே டூரிசம் தான் நம்பி இருக்கு. இந்தியாவில் எங்கெங்கே டூரிசம் இருக்குதோ, ஊட்டி இருக்குதோ, கொடைக்கானல் இருக்குதோ, கேரளா இருக்குதோ, பெங்களூர் இருக்குதோ, மூணார் இருக்குதோ, குன்னூர் இருக்குதோ, இது போல் மலையில் எங்கெங்கே டூரிசம் அதெல்லாம் தொந்தரவு பண்ணுறது. 2025ஆம் ஆண்டுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். கண்டிப்பாக பிள்ளையாரை வழிபடுவது, பிள்ளையார்பட்டி, திருச்செந்தூர் குரு வழிபாடு. பாதம், முதுகு, கழுத்து, சுளுக்கு, முட்டு வலி, பாத வலி கவனம். எக்ஸசைஸ் செய்யலைன்னா இந்த 2025ஆம் ஆண்டு மேஷம் 7.5 சனிக்குள்ளே வரீங்க. தொழிலிலேயோ, உத்தியோகத்திலேயோ, வியாபாரத்திலேயோ, சுபகாரியத்திலேயோ குறையே இருக்காது. எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப பிஸின்னு மேஷ ராசிக்காரங்க 4 நாள் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, 5 நாள் விட்டுருவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஜிம்முக்கு பணம் கட்டினாங்கன்னா ஜிம்முக்காரனுக்கு யோகம். எதுலேயுமே கரெக்டாகவே இருக்க மாட்டீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிக்கினே இருப்பீங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற குறை. ஏதாவது ஒரு மன அழுத்தம் எப்பவுமே வச்சுட்டு இருப்பீங்க. எல்லாமே இருக்கும், தலைமுறைக்கு சொத்து இருக்கும், ஆனால் பயப்படுவீங்க. ஜாலியாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், இந்த நாளில் எப்படி இருக்கும், நாளைக்கு என்னமா நடக்கட்டும், ஹாப்பியாக இருங்க. அவ்வளோ பெரிய நட்பு வட்டாரத்தை வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி குடும்பத்துக்காக நிறைய ஒதுக்கணும் நேரத்தை. எப்போ பார்த்தாலும் லாஸ்ட் ஒரு 12 வருஷம் 16 வருஷம் ஃபேமிலியே விட்டுட்டு வெளியிலே தானே சுற்றிட்டீங்க. இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாறணும். நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. ரிஷபத்திற்கு எது, திருப்பதி, சாரங்கபாணி, சக்கரபாணி என்ற பெருமாள் கோயில்கள் ரொம்ப நல்லது. காது மூக்கு தொண்டை, இஎன்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பள்ளியும் பார்த்துக்கணும். இதுல எல்லாம் கோளாறு வந்தால் மொத்த கோளாறு வரும். என்ன இதுதானே சிம்பிள். இஎன்டி மயக்கெல்லாம் வந்துடும், வெர்டிகோலாம் வந்துடுமா. வேற என்ன, மற்றதெல்லாம் சூப்பர். சனி 11ல் இருக்க ஐயா, குரு 2ல் இருக்கிறனால சத்துரு நாசம், கேஸு எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. குரு 8ஆம் இடத்தை பார்க்குது, 6ஆம் இடத்தை பார்க்குறது. அதனால ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த சர்ஜரி பண்ணோம், அந்த சர்ஜரி பண்ணோம், காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண எல்லாம் பண்ணிடுங்க, தெம்பாயிடுவீங்க. ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க. அரசியல்வாதிங்க எல்லாமே பெரிய பொறுப்புக்கு வருவீங்க. பெற்றோர் பெரியோருடைய பரம்பரை தொழிலெலாம் எடுத்து செய்வீங்க. தலைமுறை தொழில் செய்யக்கூடியவங்க பரம்பரை தொழில் நஷ்டத்தில் போனதை கூட மாற்றி வெற்றி அடைய வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ஆச்சரியமாக இருக்கும், பண்ணி பாருங்க. ஆலங்காட்டு காளி கூகுளில் போடு, வந்துடும் கோயில், போய் பாரு. பட்டீஸ்வரம் இல்லைன்னா துர்கை, வேற லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லா லெவல்லையும் அனுகூலம் கிடைக்கும். அதே போல் பார்த்துக்கோ, கண்டிப்பாக ப்ரெஷர் பார்த்துக்கணும். பிளட் வெசல்ஸ் மூவ்மெண்ட்டு, படபடப்பு, பால்பிட்டேஷன், லோ பிபி, கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், ஹார்ட். 36 வயசு கடந்த மிதுன ராசிக்காரங்களை என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் செக் பண்ணிக்கணும், மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் நல்லா இருக்கும், ஹெல்த்து தான் தொந்தரவு பண்ணும். பிள்ளைங்க விஷயத்தில் இருந்த பிரச்சனைலாம் தீந்துடும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சூப்பராகிடும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலாம். குடும்பத்தில் புது உறவு வரும், ஆச்சரியமாக இருக்கும். ஆன்மீகம் நிறைய போவீங்க. சிவாலய வழிபாடு, பெருமாள் வழிபாடு, எல்லா வழிபாடும். முஸ்லீம் இருந்தால் அந்த மதத்து வழிபாடு, கிறிஸ்டின் இருந்தால் அந்த மதத்து வழிபாடு. நீங்களே நிறைய ஆன்மீக குருமாராக ஆயிடுவீங்க. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கிடும். கணவன் மனைவி சண்டை போட்டு ஒரே சச்சரவாக இருக்கும், அதெல்லாம் மாறிடும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் வருவீங்க. மன அழுத்தம் அது எப்பவுமே கடகத்துக்கு பார்த்துக்கணும். அந்த மன அழுத்தம் வர்றதுக்கு எது பிரச்சனைனா வயிற்றில் உள்ள உறுப்பு, கழிவுப்பாதை, இந்த டாய்லெட்டு, மோஷன் பயங்கர கவனமாக பார்த்துக்கும். கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் அதிகமாக இருக்கும். பீரியட்ஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன, ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த அந்யோன்யம் எல்லாம் மாறிடும். பழைய கடன்களை செட்டில் செய்வீங்க, புது கடன் வாங்கிடுவீங்க. வட்டி கம்மியாக கொடுப்பாங்க, உங்களை தேடி கொடுப்பாங்க. சிபிலில் உங்கள் பிரச்சனை இருந்தாலும் உங்களை தேடி ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும். யாராவது ஒரு மேனேஜர் ஹெல்ப் பண்ணுவார், நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு. மனபயம் போக்கணும், நிம்மதியாக தூங்கணும், மெடிடேஷன் கற்றுக்கணும். சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய ராசி, ஜெயிச்சிருவீங்க. மெடிடேஷன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த உலகம்லாம் உங்களுக்கு சூ தான், அந்தளவு அனுகூலம்.
பெற்றோர் பெரியோர் கடகராசிக்காரங்க தான் கண்டிப்பாக பசுமாடுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வேலைக்கிழமை சாப்பாடு கொடுத்துடணும். கொடுக்க வேலைக்கிழமை ஏதாவது ஒன்று பசுமாடுக்கு கொடுங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன், இருந்துட்டு போ. இங்கே யாரையாவது இருக்க மாட்டாங்க, உனக்கு ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட் இல்லை, அப்புறம் என்ன பிறப்பது? ஒருத்தர் சொந்தக்காரன் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்னா வாழ்க்கை என்ன இருக்குது? அப்போ எங்கேயோ நீ தப்பு பண்ணுறன்னு தானே அர்த்தம். நம்மளை சுற்றி ஒரு 10 பேராவது இருக்கணும்ல. ஸோ கடகத்துக்கு ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும். மேல்மலையனூரில் போய் பேய் மேடையில் உட்காருங்க. எந்த ஜோசியர் சொல்கிற நெகட்டிவும் உங்களுக்கு வேலை செய்யாது. அங்கெல்லாம் அம்பாள் பாதத்தை தொடு விடுவான். அம்பாள் பாதத்தில் போய் தலை வச்சு 38 எலுமிச்சை பழத்தை போட்டு 5 பழம் வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா பூஜாரி கிட்ட 38 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்து ஐயா போட்டு 5 பழம் எத்தனை வந்து குடியான்னு சொல்லி வீட்டில் வந்து சந்தோஷமாக ஜூஸ் சாப்பிடுங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் படத்தை வச்சு டெய்லி ஒரு விளக்கேற்றுங்க. அபிரிதமான அமைப்பு இருக்கும். அதில் வந்து வேற லெவலுக்கு ஹெல்ப் கிடைக்கும். நரம்பு ப்ரெஷர் ஏறக்கூடாது. 36 வயசு ஆன சிம்மராசிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். காதல் அமைப்பு மற்ற அமைப்பெல்லாம் நல்லா இருக்கிறது பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சண்டை, கோர்ட்டு நோட்டீஸு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிடுவீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதெல்லாம் 6க்கும் 7க்குரிய 8ஆம் இடத்துல இருக்கிறான். அஷ்டமத்தில் வரப்போகுது. ஹெல்த் தான். எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் வராது. நரம்பு, முதுகு, கால், அந்த கழுத்து, இதெல்லாம் நரம்பு எங்கெங்க நரம்போட இருக்கிற நோய் தான். நல்ல நியூராலஜி டாக்டர்லாம் பார்த்துக்குங்க. வர்மா கலையில் தெரிஞ்ச யாரையாவது ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிங்க. இப்போவே பிரச்சனை இருக்காது. மற்றபடி எல்லாமே பிள்ளைகள் விஷயம் ஏற்றம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம். பெற்றோர் பெரியோருக்கு மிகப்பெரிய ஏற்றம். பெற்றோரால் உங்களுக்கு ஆசீர்வாதம். பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு 2 வீலர் கேட்டாவே 4 வீலர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பண்ணுவாங்க. உங்களை தேடி உங்களுக்காக நிற்பாங்க, அரவணைச்சிப்பாங்க. கன்னியாராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த வருஷம் என்ன 2025ஆம் ஆண்டு நரசிம்மர் தான். 3 நரசிம்மர் நான் அடிக்கடிக்கு கத்திக்கினே இருப்பேனே. பரிக்கல், பூவரசங்குப்பம், அதாவது சிங்கர்குடி முதல்ல, அடுத்தது பூவரசங்குப்பம், அடுத்தது பரிக்கல். இந்த ஆர்டரில் தான் போய் நரசிம்மரை பார்க்கணும். ஒரு நாள் ஓடிடுங்க, ஃபேமிலியோடு போங்க. வெறும் பசுனை மட்டும் கொடுங்க. எலுமிச்சை பழம் கொடுங்க. நரசிம்மருக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்ச எண்ணிக்கையில் கொடுங்க. பெரிய அளவுக்கு ஏற்றம் கிடைக்கும். அனுகூலம் காணப்படும். நம்பிக்கை ஏற்படும். அதே போல் படுத்திருக்கணும் பெருமாள். ஸ்ரீரங்கம், கோவிந்தராஜ பெருமாள், சாரங்கபாணி, கும்பகோணம் சாரங்கபாணி, இவங்கெல்லாம் படுத்திருப்பாங்க. இந்த படுத்திருக்கிற பெருமாள்லாம் ரொம்ப பலம். உப்பு இல்லாத இடம் இருக்குல்ல, உப்பிலியப்பன், அவரும் உங்களுக்கு பலம். அங்கெல்லாம் போயிடுங்க. ஆச்சரியமாக இருக்கும். அலர்ஜி, சளி தான், ப்ரீத்திங் வரும், ஈஸ்னோஃபில்லா ப்ராப்ளம் வரும், வீசிங்கெல்லாம் வரும். ஃப்ளூ வேக்சின்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃபாரினில் இருக்கவங்களாம் மாட்டிப்பீங்க. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். கணவன் மனைவி வந்து சாதாரண பிரச்சனை பெருசாகி மற்றவங்களுக்கெல்லாம் வரும். எப்பவுமே கோபமாக இருக்கிறத விட்டுடுங்க கன்னிராசி. துலாம் யார்? சுக்கிரனுடைய வீடு. ரிஷபத்துக்கு ஏற்கனவே சூப்பர்ன்ட்டோம். 2025 அதிகமாக ஜாக்பாட்டு யாருக்குன்னா துலாத்துக்கு. பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய், ப்ரெஷரா, சுகரா, கொலஸ்ட்ராலா, வேறு மற்ற நோய் பரம்பரையாக குடும்பத்தில் யாருக்கு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனம். குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடணும்னு அதுக்கு உண்டான அமைப்பு. ஸ்கின்னு அலர்ஜி எல்லாம் வரும். அலர்ஜின்னா தும்பல் வரும், சளி நிறைய பிடிக்கும். இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சுக்குமல்லி கஷாயம் குடிப்பீங்களோ, என்ன குடிப்பீங்களோ, நல்ல ஆயுர்வேதிக் டாக்டரை கையில் வச்சுக்கோங்க. குளிச்சிட்ட பிறகு உடம்பு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கங்க. அதுதான் குட் மாய்ஸ்சரைஸ். செக்கு தேங்காய் எண்ணெய் தடவினீங்கன்னா இந்த ஸ்கின்னு, தோல் நோயெல்லாம் வராதுன்றவாங்க. நீங்கள் கேட்டுக்கின்னு பண்ணுங்க. இது வந்து ரொம்ப நல்லது. எல்லாமே நல்லா இருக்குது. துலாத்துக்கு போயிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுவுமே நடக்கலைன்னா நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளோ அற்புதம். துளாராசிக்காரர்களுக்கு வேறு லெவலில் ஹெல்ப்பு, எல்லா லெவல்லையும் பலம், எல்லா லெவல்லையும் ஏற்றம். ரங்கநாதரை ஒரு முடிஞ்சால் போய் பாருங்கள். சமயபுரத்தால் பாருங்கள். கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி விசேஷமாக பெரிய அளவுக்கு பலமாக. ராகவேந்திரர் போயிடுங்க, இல்லை பாபா போயிடுங்க, இல்லை விசிறி சாமியார் போயிடுங்க, இல்லைன்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய சாமியார் போயிடுங்க. எந்த சாமி, யாராவது ஒரு மகான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களாக இருக்கணும். உயிரோடு இருக்கிறவங்க நான் தான் மகான், நான் தான் மகான், நான் தான் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கவங்களை போய் கும்பிட்டுட்டு நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. மகானாக தன்னை நிரூபித்தவர்களை போய் சரணாகதி அடைங்கள். ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போங்க, தென்குடி திட்டைக்கு போங்க. சென்னையில் இருக்கவங்க வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிழிதாயம் என்று சொல்லக்கூடிய குரு கோயிலுக்கு போங்க. பாடியில் இருக்கக்கூடிய கோயில். லொக்கேஷன்லாம் மார்க் பண்ணி அனுப்ப முடியாது, தேடி போங்க. அற்புதமாக நடக்கும். குருவை பிடிச்சிக்குங்க. விருச்சகம் தேகாரக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். ஏற்கனவே விருச்சக ராசியை நான் கண்டபடி வச்சு செய்வீங்க. இப்போ குரு வேறு 8ல் வராரு, அடுத்தது சனி வேறு 5ல் வராரு, ராகு 4ல் வராரு, தொழில் ஸ்தானத்துக்கு கேது போகிறார்.
உங்களுக்கு நான் ஏதாவது இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் ஒரே தப்பாயிடும். பிளட் சர்க்குலேஷன், பிளட் வெசல்ஸ், ரத்தம் ஓடுது இல்லையா உடம்பு ஃபுல்லாக, அந்த வெசல்ஸில் எதுவும் பிளாக் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம், விருச்சகத்தில் தான் அனுஷ நட்சத்திரம், சனி நட்சத்திரம் இருக்குது, புதன் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரமும் இருக்குது. நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். டிப்ரெஷன் போயிடணும். சந்திரன் நீச்சம் சார், அதனால தானே உங்களை சொல்லிக்கினே இருக்கோம், நீச்ச சந்திரன். மனிதன் பாதி மிருகம் பாதி குணம் எப்பவுமே இருக்கும். அந்த மனித குணம் மட்டும் இருக்கிற மாதிரி மாற்றிக்கோங்க, அந்த மிருக குணம் வேணாம், இந்த டைமில் மாட்டிப்பீங்க. ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். திருவண்ணாமலை அல்லது திருநள்ளாறு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும், சந்தோஷமாக ஓடிட்டு போயிடணும், விட்டுறக்கூடாது. சுபிட்சமாக இருக்கும். வயிறு, சுகரு எல்லாத்தையும் சாப்பிட்ற வேண்டியது. ஸ்வீட்டே நான் சாப்பிட்லையன்றது, எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காத. நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடிய ராசி, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இப்படி திரும்புறதுக்குள்ளே ஃபேண்டா குடிச்சிக்கிறது, இப்படி திரும்புறதுக்குள்ளே கொக்கோ கோலா குடிச்சிக்கிறது, வேற என்ன ஆகும் உடம்பு பார்த்துக்குங்க. உங்கள் கூட இருக்கவங்களாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா என்ன பண்ணுவீங்க, அவங்கள மிரட்டுறதுக்கு கத்தியே சமாளிச்சிருவீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கத்திவீங்க. ரொம்ப நல்லவங்க. உங்கள் ஹெல்த்து பத்திரமா பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, சனியில் 7.5 சனியில் எக்ஸசைஸ்லாம் விட்டிங்களா, தான் சனி விலகிடுச்சு இல்லை. சனி விலகி ஏற்கனவே எவ்வளோ நாள் ஆச்சு. துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுக்கு முதலீடு செய்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, இரத்த பந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக பெரிய உதவிகளை செய்வீங்க. ஆச்சரியமாக இருக்கும். இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்றுவீங்க. அவங்களுக்கும் உண்டான நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க. பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். மனதில் இருந்த பாரம் குறையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். மகரத்துக்கு என்ன, 7.5 சனி விலகுது. அப்பாடான்னு மூச்சு விடாதீங்க. உங்களுக்கு 7.5 சனியில் கூட நல்லதான் நடந்தது. ஆனால் ஹெல்த் நீங்களே கெடுத்துப்பீங்க. எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாதீங்க. உடற்பயிற்சி பண்ணலன்னா மகரத்துக்கு எப்பவுமே நல்லது இல்லை. ஏன்னா சனி உடைய ராசிக்காரங்க. நீங்கள் சனி ஆட்சி பெற்ற ராசிக்காரர்கள். மகரம், கும்பெல்லாம் பக்கத்து ராசியே சனி உடைய வீடு. அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகரம் எதுக்கு, எக்ஸசைஸ். காணிப்பாக்கம், திருவெண்காடு, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், முதுகு சம்பந்தப்பட்ட விஷயம், கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம், கவனம். ஸ்ட்ரெச்சிங் தான் சுத்தமான ஸ்ட்ரெச்சிங். எது நல்ல ஜிம்முக்காரர்கிட்ட போய் கேளுங்க, இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் கற்றுக்குங்க. கண்டிப்பாக கழிவுகள் போகிற இடத்துல தொந்தரவு பண்ணும். மோஷன், யூரின், முதுகு தண்டுவடம், முகத்தில் உள்ள உறுப்பு, கழுத்து. நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நிறைய தண்ணி குடிக்கணுமா. கிட்னி ஸ்டோன், அந்த ஸ்டோன்லாம் வருமா. வயிறில் நல்ல கழிவுகள் போகிற மாதிரி வாழைத்தண்டு அது போல் நல்லா சாப்பிட்ணுமா. நல்ல ஆயுர்வேதிக டாக்டரை பார்த்துட்டு வயிறு எப்பவுமே க்ளீனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கேட்டுக்கு. மோர் இல்லாத ராசிக்காரர்களாக இருக்கக்கூடாதா மகரம். தொழிலில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். விசிட்டிங் கார்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், அனுகூலம், சுபவிரயம். வீடு கட்டுறது, நிலம் கட்டுறது, எல்லாமே சொந்த இது பண்ணுறதெல்லாம் ஏற்படும். கடன் கண்டிப்பாக வரும். எதிரிகள் விஷயத்தில் கோபத்தாபக்கூடாது. சாதாரண சண்டை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும். 7.5 சனி தான் முடிஞ்சிச்சு, எனக்கு தெம்பா இருக்கான மாற நிமித்தின்னு ஓடக்கூடாது. ப்ரூஸ்லி சைட்லாம் பண்ணக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டால் கூட போலீஸ் ஸ்டேஷன் தான். அவங்க சொந்தக்காரர் யாராவது ஐஜியாக இருப்பாங்க, நம்மளை கூப்பிட்டு லாக்கப்பில் வச்சுருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கும். 11வது ராசிக்காரர்கள் மொத்தம் 12, அதில் 11வது ராசிக்காரர்கள். சனி ஜென்ம சனி விலகிறது இந்த 2025ஆம் ஆண்டு. வாக்கியப்படி 2026, ஆனால் திருக்கணிதப்படி 2025. இது ஜென்ம சனி விலகிறது. கும்பராசிக்காரங்க எதில் நல்லா இருக்கலாம். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம். குடும்பத்தில் ஏதாவது யாராவது பாராமுகமாக சண்டை சச்சரவு பேசுறது, சம்பந்தி வீட்டில் தகராறு எல்லாம் சால்வ் ஆகிடும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுக்கு அனுகூலமான அமைப்பு காணப்படும். ஆனால் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் சிறிது கவனம். தொழிலில் அற்புதம், சந்தோஷம் ஏற்படும். 2ஆம் இடத்தில் சனி வருவதனால் காது, மூக்கு, தொண்டை, பல்லெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். வயிறு, மன அழுத்தம் வருமா, ஏதாவது யோசிச்சுக்கினே இருக்குமா. 5ஆம் இடத்துல குரு வரனால என்ன பண்ணணும்னா வயிறால தொந்தரவு பண்ணுமா. அது ஏதாவது ஒரு மரண பயத்தை காட்டுமா. பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானம் பண்ணிக்கிறது நல்லது. லாபம் ஏற்படும். லாபம்னா என்ன, பணம் வரும். பணம் வரும்னா என்ன வரும், தொழில் நல்லா ஆகிடும். தொழில் நல்லா ஆனாலும் தானே ஐயா பணம் வரும். ஏதாவது ரூபத்தில் நமக்கு பூர்வீகத்தில் ஏதாவது சட்ட சிக்கல், கேஸு, சொத்து பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். டக்குன்னு நல்லது நடக்கும். சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். மீன ராசிக்காரங்களுக்கு எது, குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு, கோவணத்துண்டு போய் வாங்கிட்டு வந்துருங்க. ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மீனம். குருவாயூருடைய கோவணத்துண்டு வீட்டில் இருந்தாவே மீனத்துக்கு ஏற்றம். பஞ்சவடி அனுமன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அதே போல் சென்னையில் இருந்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பேங்க் ஆஞ்சநேயர்னு இருப்பார், அவரை பிடிச்சிக்கிங்க. வித்தை காட்டுவார் அவர். சென்னையில் பெரிய அளவுக்கு சூப்பர்மேன் அவர். ஷார்ட் மேன் ஆனால் சூப்பர்மேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ அற்புதத்தை பண்ணுவார். ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் சாதாரணமாக நினைக்காதீங்க.
ஒரே ஒரு வெத்தலை மாலை போட்டுட்டு ஒரு 7 முறை சுற்றிட்டு கம்முன்னு அங்கே திண்ணை இருக்கும், ஜம்முன்னு உட்காந்துட்டு வாங்க. ஈசான மூலையில் உட்காந்துட்டு மனதார என்ன பிரார்த்தனையும் செய்யுங்க. அவன் சாவணும் இவன் சாவணும்னு வேண்டாதீங்க. நீங்கள் வாழ்கிறதுக்கு வேண்டுங்க, நல்லது நடக்கும். அப்பேற்பட்ட அற்புதம். தொழில் நல்லா வரும் ஜென்ம சனியில். கல்யாண அமைப்பு கைகூடும். வியாபார அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் ஏற்படும். படிப்பில் இந்த தடையெல்லாம் போயிடும். ஆனால் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும். ரத்த பந்த தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஷாப் சேவ் அண்ட் ரிப்பீட் சேல் 10% உடனடி தள்ளுபடி.